எப்படி வந்து ஸ்லோ மோஷன் எடிட் வந்து பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். இன்ஷாட் ஆப்ல வந்து எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். நீங்க எந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை உங்களோட இன்ஷாட் ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபுல்லாக வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இருக்கும். ஸ்பீடை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிஃபால்ட்டாக 1ல் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோமோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ நார்மலாக ஒரு 60 அப்படின்றத செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை ப்ளே பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது இன்னும் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். அப் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 20 வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு செட் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அது எந்த லெவலில் ஸ்லோமோவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வச்சுட்டு எப்படி வீடியோ இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 50 அப்படின்றத வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்லோமோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீட் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கர்வ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் டக்குன்னு ஸ்லோவாக வர்றது, இல்லை ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்பீடாக வர்றது, ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக உங்களுக்கு ஸ்லோமோ வந்து தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லோமோ இதில் வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் ஸ்பீடாக வந்துட்டு பர்டிகுலர் இடத்துல ஸ்லோவாக வரணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தேவைப்படுதுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துருப்பாங்க. டிக் அப்படிங்கிறத வந்து கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்மூத்தை வந்து கிளிக் பண்ணிட்டு டிக் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது வந்து ஸ்மூத் ஆகிடும். ஸ்மூத் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது எந்த லெவலில் கரெக்டாக ஸ்லோமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சிம்பிள் ஸ்லோமான நார்மலாக ஸ்டாண்டர்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்பீடு ஒரு இடத்துல ஸ்லோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் கர்வ் கிளிக் பண்ணி அதுலேயும் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ஸ்லோமோ பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து இன்ஷாட் ஆப்ல ஸ்லோ மோஷன் எடிட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோஸுமே சீக்கிரமாகவே நம்மளோட சேனலில் வரும்.